கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் என்ன பண்றார்? வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அந்த இளைய குமாரனுடைய கதையை நம்ம நிறைய பைபிள்ல படிச்சிருப்போம், நிறைய தியானம் பண்ணியிருப்போம். இதைதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு சூழ்நிலையை மாற்றுவதற்கு, சிச்சுவேஷனை பாருங்க, சாதாரணமான ஒரு சூழ்நிலையை திடீர்னு ஒரு ஃபெஸ்டிவலா மாத்துறதுக்கு நம்முடைய ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும். இல்லையா? நம்ம கூட நிறைய நேரத்தில் நினைப்போம், என்னடா வாழ்க்கை இது, எப்பவும் போல வேலைக்கு எழுந்திருக்கிறோம், ஓடுறோம், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பாடாகிறோம், குழம்பாக்குறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், படுக்கிறோம், எழுதுறோம், திரும்ப ஓடிட்டு இருக்கிறோம். இதே ஒரு ரொட்டீன் லைஃபா போயிட்டு இருக்கு. எப்படா இந்த கிறிஸ்துமஸ் வரும், எப்படா இந்த ஈஸ்டர் வரும், அட்லீஸ்ட் ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போடலாம், கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம், கொஞ்சம் எங்க வெளியே போகலாம், ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடலாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தா, கல்யாணம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கலாம், சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சந்திப்பான் என்று சொன்னால், தகப்பனுடைய வீட்டிற்கு ஒருவன் வருவான் என்று சொன்னால், அவனுடைய ரொட்டீன் லைஃப் எப்படி மாறினா? கொண்டாட்டமா மாறிடுமா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்றது மாறி, இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாரஸ்யங்களையும், அழகான தருணங்களையும், ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய கரத்திலே அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான், ஒரு குமாரன் தான் மீண்டுமாய் தகப்பனுடைய வீட்டிற்கு வருகிறான். வரும் பொழுது லைஃப் ரொட்டீனா தான் போயிட்டு இருக்கு. யாருக்கு? தகப்பனுக்கும் ரொட்டீன் லைஃப் தான், கூட இருக்கிற வேலைக்காரங்களுக்கும் ரொட்டீன் லைஃப் தான். இப்போ போல எழுந்திருப்பாங்க, இப்போ போல என்ன பண்ணிருப்பாங்க? கிராமத்துல வயல்வெளியில தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தன் மாடு என்ன பண்ணிருப்பான்? தண்ணி வச்சிருப்பான், பால் கறந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த சைடு கழுதையை குளிப்பாட்டிட்டு இருந்திருப்பாங்க. எப்பவும் போல வாழ்க்கை. ஆனா மனம் திரும்பிய ஒரு மகன் தகப்பனை சந்திக்கிற மாத்திரத்துல அந்த ஒரு செகண்ட்ல சூழ்நிலை மாறி அங்கே ஒரு கொண்டாட்டம் உண்டாகிறதை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அங்கே ஒரு கொண்டாட்டம் உண்டாகுதான், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். தகப்பன் சொல்றாரு, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிடா, இன்னைக்கு என் வீட்டுல திருவிழா, இன்னைக்கு என் வீட்டுல தான் ஃபங்க்ஷன், இன்னைக்கு ஊருக்கே சாப்பாடு போட போறேன், இன்னைக்கு ஊருக்கே கொண்டாட்டம் தான். யாரும் சாப்பாடு செய்யாது. கிராமத்துல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வீட்லயும் என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பாடு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஊரோட கொண்டாட்டம். ஒரு வீட்டோட ஃபங்க்ஷன் என்பது ஒரு ஊருடைய கொண்டாட்டம். யார் வீட்லயும் சாப்பாடு செய்ய மாட்டாங்க. 3 வேளை சாப்பாடு எங்கதான் இருக்கும்? யார் அந்த விழாவை செய்கிறார்களோ அவங்க தான் நம்ம 3 வேளை சாப்பாடு போடுவாங்க. இங்க ஒரு கொண்டாட்டம் அப்படியே மாறுகிறது. வாசிங்க அந்த சம்பவத்தை. நம்ம வாசி நம்ம வேதத்துல கர்த்தர் பேச வார்த்தை நிறைய கடந்து போனோம். 22 தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து போடுங்கள், இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஆமென் சொல்லுங்க. 2 பேருடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இவன் பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காத தரித்திரத்தின் மத்தியில, வேதனை மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில இவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கான். இவனுடைய ரொட்டீன் லைஃப் என்னது? இவனுடைய ரொட்டீன் லைஃப் என்னது? தரித்திரத்தின் வாழ்க்கை, அவமானத்தின் வாழ்க்கை, பிரச்சனையின் வாழ்க்கை, போராட்டத்தின் வாழ்க்கை. தகப்பனுடைய ரொட்டீன் லைஃப் என்னது? ஐயோ, என் பிள்ளை எங்க போனா, என்ன பண்ணான்னு தெரியல. எல்லா பித்தவனுக்கும் பிள்ளையை குறிச்சு ஒரு கவலை இருக்கும். அவன் நல்லாவே இருந்தா கூட இவன் எப்படி இருப்பான், இவன் எதிர்காலம் என்னவா இருக்கும், இவன் என்ன நல்லா படிப்பானா, இவன் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு என்ன தகப்பனுக்குள்ள என்ன இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். 2 பேரோட ரொட்டீன் லைஃப் ஒரே செகண்ட்ல மாறுது. எப்போ? அவன் மனம் திரும்பி தன் தகப்பனை பார்க்க வரும் பொழுது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அந்த இடத்துல தகப்பன் சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க? போடுங்க. நம்ம பார்த்தோம் உயர்ந்த வஸ்திரம் என்பது என்னவென்று நாம் பார்த்தோம் கடந்த வாரத்துல. ஒருவேளை அவன் வஸ்திரம் கிழிந்திருந்திருக்கலாம், அவனுடைய வஸ்திரம் அழுக்காய் இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை அவன் வஸ்திரம் இல்லாதவனால் கூட இருந்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 3 சிச்சுவேஷன்ல தான் வந்திருக்கணும். அப்பாவை பார்க்க எப்படி வந்திருப்பான்? ஒண்ணு, அழுக்கான வஸ்திரத்தை போட்டு வந்திருக்கணும். ஏன்னா அவனுடைய வேலை செய்யற சிச்சுவேஷன், வேலை செய்யற இடம், பணித்தளம் எப்படிப்பட்ட இடம்? பன்றி மேய்க்கிற இடம். அதனால ஒருவேளை அவனுக்கு என்ன இருக்கலாம்? அழுக்கான வஸ்திரம் இருந்திருக்கலாம், அல்லது அவன் ஒரு கிழிந்த வஸ்திரத்தை உடுத்தி வந்திருக்கலாம். 3வது, ஒருவேளை அவன் வஸ்திரம் இல்லாதவனும் வந்திருக்கலாம். இந்த 2 காரியத்தை போன வாரத்துல பார்த்தோம். என்ன? ஒருவேளை அழுக்கான வஸ்திரத்தை அணிந்திருந்தான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அவன் இழப்புகளை சந்தித்து இருக்கலாம். ஒருவேளை அவன் கிழிந்த வஸ்திரம் என்று சொன்னால் அதற்குண்டான வேத வசனங்களை நாம் கடந்த வாரத்துல தியானம் பண்ணோம். 3வது, ஒருவேளை அவன் வஸ்திரம் இல்லாதவனா இருந்திருந்தானால் சொன்னால், வஸ்திரம் இல்லாமல் வந்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்குது. பாருங்க, எடுத்து வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரம் லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க.
இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அல்லேலூயா. எரிகோவுக்கு ஒரு மனிதன் எரிகோவுக்கு போகிறான். அங்க நடக்கிற ஒரு சின்ன சம்பவத்தான் சொல்றாரு. அவன் எங்க மாட்டிக்கிட்டான்? கள்ளர் கையில் மாட்டிக்கொண்டான், திருடன் கையில மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு, தகப்பனை விட்டு, என் வாழ்க்கை, என் ஆசீர்வாதம், என் குடும்பம், நான் அப்படின்னு சொல்லி ஓடுகிற எல்லாரும் யார் கையில மாட்டிப்பாங்க அப்படின்னா திருடன் கையில மாட்டிப்பாங்க. அப்படின்னு சொல்லு. தகப்பனுடைய பாதுகாப்பில் இல்லாத ஒவ்வொரு மனிதனும் யாருடைய பாதுகாப்புல இருக்கிறான்னா திருடனுடைய பாதுகாப்புல இருக்கிறான். அவன் எப்போ வேணாலும் வஸ்திரத்தை என்ன பண்ண முடியும்? உரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது வேண்டாலும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் திருட முடியும். இங்க நடக்கிற சம்பவம் அதுதான். எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில அவன் என்ன ஆயிடுச்சு? அவன் திருடன் கையில் அகப்பட்டதுனால அவனுடைய வஸ்திரங்களை அவன் உரிந்து கொண்டு அவனை குற்றுயிரும் கொலை உயிரமா விட்டு போனான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த இளைய மகன் என்ன பண்றான்? அப்பா தேடி வரான். எப்படி? குற்றுயிரும் கொலை உயிரமா. சாப்பாடு கூட இல்லை, தண்ணி இல்லை, நான் அவமானத்தின் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நான் வாழ்றதை காட்டில் இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழுமான்ற அப்படிப்பட்ட எண்ணத்துலதான் என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு என்று சொல்லி வருகிறான். குற்றுயிரும் கொலை உயிருமாய். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அன்பு சகோதர சகோதரியே, நீங்களும் நானும் வஸ்திரத்தை இழந்திருப்போம் என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எங்க இருக்கோம்? ஐசியூல இருந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். எங்க இருக்கிறோம்? ஐசியூல இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம வஸ்திரம் இல்லை அப்படின்னா நம்ம ஐசியூல இருந்துட்டு இருக்கிறோம். மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா நார்மல் வார்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க? பரவாயில்லப்பா, ரிசல்ட் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்கல்ல, ஐசியூல வச்சிருக்கிறோம், இதுக்கப்புறம் நாங்க எங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டோம், கடவுள் விட்ட வழி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? கடவுள்கிட்ட போய் கேளுங்க, நாங்க என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ செஞ்சுட்டோம். ரிசல்ட் எங்க வரணும்? அவர் பாடி ரிசல்ட் பண்ணணும். அவர் பாடி நான் கொடுக்குற மருந்துக்கு ஒத்துழைக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வஸ்திரத்தை இழந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பார்க்க நல்லாதான் இருக்கும், அழகா இருப்போம், நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம், நல்லா சம்பாதிப்போம், ஓடுவோம், உடையவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குன்னா ஐசியூல இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லாதான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சூசைட் அட்டன் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? மறுநாள் பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிட்டான்ப்பா அப்படின்னா. போன வாரத்தில் பழி சொல்லுறாங்கல்ல, அப்படி போகும்போது நல்லா அழகா ஒரு போட்டோ வச்சிருக்கு. என்னன்னு கேட்டா அங்க காரியம் நடந்துட்டு இருக்கு. ஒரு 30 வயசு 32 வயசு ஒரு இளம் பையன். நைட்டு சின்ன பிரச்சனை, காலையில ஆள் இல்லை. அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை அழகா இருக்கு, பார்க்க ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன, ஷூ போடுறது என்ன, ஒரு வாலிப பையன், புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க பைக்ல போகும்போது என்ன பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? ஆச்சரியமா பார்ப்பாங்க. உங்களுக்கு என்னப்பா நல்ல வசதி, நல்ல செல்வம், நல்ல செழிப்பா இருக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கை எங்க இருக்கு? ஐசியூல இருக்கு. எப்போ வேணாலும் என்ன ஆயிடும்? இந்த ஜீவன் எடுக்கப்படும். உற்றுயிரும் குலையுருமா விற்று போனார்கள். அல்லேலூயா. வஸ்திரம் நமக்கு எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் முதல்ல வஸ்திரத்தை கொடுக்கணும், அது அழுக்கலாம இருக்கணும், அது கிழிந்து இல்லாம இருக்கணும். அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்திரத்தை தான் தேவன் நமக்கு கொடுப்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு உயர்ந்த வஸ்திரம். இந்த வஸ்திரம் என்னன்னு பார்த்தோம்? ரட்சிப்பு, ஆசீர்வாதம், செழிப்பு, நன்மை, அலங்காரம், இதெல்லாம் வஸ்திரம் தான். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் பிரயாசப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்பி தகப்பனுடைய வீட்டிற்கு வருவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 8:27 வாசிங்களேன். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். லூக்கா 8:27. நல்ல கவனிங்க. அவர் என்ன பண்றாரு? எங்களுக்கு கடற்கரைக்கு வராரு. வரும்பொழுது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும், ஒரு பிசாசு பிடிச்சவனை குறிச்சு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? எழுதி வச்சிருக்காரு. பிசாசு பிடிச்சவன். இப்ப நம்ம சபைக்கு நிறைய பேர் பிசாசு பிடிச்சவங்க வருவாங்க. ஆனா எப்படி வருவாங்க சொல்லுங்க? எப்படி வருவாங்க? அலங்காரமா சூப்பரா இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ், நல்ல நகை. ஆமாம் சொல்லுங்களேன், பயங்கரமா இருக்கும் அவங்களை பாக்குறதுக்கு. அவங்க எல்லாம் பார்த்தா நம்ம சொல்லவே மாட்டோம். ஆனா அங்க ஆண்டவர் சந்திக்கிற ஒரு பிசாசு பிடித்த மகன் எப்படி இருக்கிறானா? வாசிங்க. அவன் வஸ்திரம் தெரியாதவனா இருந்தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவன் எப்படி இருந்தான்? வஸ்திரம் தெரியாதவனா இருந்தான். வஸ்திரம் இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. வாசிங்க. அவன் வீட்டில் தங்குவதில்லை. அவன் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கல்லறையில் தங்கி கொண்டிருக்கிறான். உன்னதமான தேவனுடைய குமாரனே, என்ன பாருங்களேன். அவனை குறிச்சு இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குது பாருங்க. அவர் நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவன், வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமாய்
இருந்த அந்த பட்டணத்து மனுஷன். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப எப்படி இருக்கிறான் பாருங்க. இன்னொரு அதிகாரத்துல யோவான் சொல்றாரு, கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். இவன் வேலை என்னது? இவன் உடம்புல ட்ரெஸ் இல்ல, ஒருவேளை மென்டலா டிஸ்டர்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு விட்டுட்டு இருப்பாங்க, கை விட்டுட்டு இருப்பாங்க. எப்பா இவனை எவ்வளோ ட்ரை பண்ணோம், இவன் என்ன பண்ண முடியல, இவனை இந்த பிரச்சனையில இருந்து நாங்க விடுவிக்கவே முடியல, எத்தனையோ மருத்துவங்களை பார்த்துட்டோம், இவனை விடுவிக்க முடியல, சரி அப்படியே இருக்கட்டும் போ அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ கூட்டு வந்து கட்டி கட்டி போடுறாங்க. ஆனா சங்கிலியை உடைச்சிட்டு என்ன பண்ணிடுவான், சுடுகாட்டுல போய் உட்காந்துருவான். எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கணும் என் பிள்ளை என் மகன் சொல்லி கட்டி வைப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவான், எப்படியாவது சங்கிலியை உடைச்சு திரும்ப சுடுகாட்டுல தான் போய் படுத்துட்டு இருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்திலையும் ஒரு சில விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, பிள்ளைங்க நமக்கு அடங்கவே மாட்டாங்க. ஒரு சில நேரத்துல கணவன் நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, நம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டார், மனைவி கீழ்ப்படிய மாட்டாங்க. கூட்டு வந்து என்னதான் கால் கட்டு போட்டு வச்சாலும் என் குடும்பம் என் வீடு சுடுகாட்டுல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல ஆசீர்வாதம் இல்லையோ, எந்த இடத்துல அவளுக்கு நன்மை இல்லையோ அதையே தேடி ஓடிக்கொண்டு இருப்பார்கள். அவளுக்கு வஸ்திரம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, அதை பத்தின கவலை இருக்காது. அவங்க தன்னைத்தானே என்ன பண்ணிப்பாங்க, காயப்படுத்திட்டே இருப்பாங்க. ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த போராட்டம், நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும், நான் ஏன் இப்படி நடக்கணும், எதுக்கு மட்டும் ஆண்டவர்கள் அனுமதிக்கிறாரு, இதெல்லாம் நான் அனுமதிச்சு இந்த கஷ்டத்தின் மத்தியில வாழ்வதை காட்டிலும் நான் செத்தா நலமா இருக்கும் சொல்லி தன்னைத்தானே என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்திக் கொள்வாங்க. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை குறிச்சு வேதம் சொல்லுது, அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை என் அன்பு சகோதரியே அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு இல்லை என்று சொன்னால், நீ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிற அப்படின்னா, பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற. ஆமென் சொல்லுங்களேன். திருடனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற. எப்போ வேணாலும் உன்னை குற்றுயிர்மாய் குலையுயிர்மாய் மாற்றுவதற்கு அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், கிரியை செஞ்சுட்டே இருப்பான். நான் நினைச்சிருக்கேன் ஓகே நல்லதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு, லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எப்ப வேணாலும் என்ன ஆகும், நம் வஸ்திரத்தை கர்த்தருடைய கரத்தில் பெற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். எப்போது நடக்கும்னா, நாம் மனம் திரும்பி தகப்பன் வீட்டிற்கு வரும் பொழுது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். வஸ்திரம் என்பது நமக்கு என்ன முக்கியமான ஒன்று. ரட்சிப்பின் வஸ்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பு தான் வஸ்திரம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரம் என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மை பாதுகாக்கும், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மை அழகாக்கும், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மை அலங்காரமாக்கும், நம் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினாய் கொண்டு செல்லும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை என்று சொன்னால் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் பவுல் சொல்றாருல, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை என்று சொன்னால் எப்பொழுது வேணாலும் திருடன் என்ன பண்ணலாம், முற்றுகை போடலாம், அந்த வாழ்க்கையை அழிக்கலாம், சுரண்டி கொள்ளலாம். ஆனா நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் ஒருவேளை இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் தகப்பன் வீட்டிற்கு வர வேண்டிய நேரம் வந்திருக்கு. அல்லேலூயா. மீண்டுமாய் தகப்பனை சந்திப்பதற்கு, தகப்பனை ஆசீர்வாதத்தில் நிற்பதற்கு நீங்கள் மீண்டும் சமூகத்தில் வர வேண்டியதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.